தமிழக அரசு பொங்கலுக்கு 3000 ரூபாய் அறிவிச்சிருக்கு. இன்னைக்கா? ஆமாம், போன வருஷம் இது பண்ணல. கடந்த 4 ஆண்டுகளில் வந்து பொங்கல் பரிசு வந்து பெரும்பாலும் 1000 2000 பரிசு பொருள் மட்டும் கொடுத்தாங்க. இந்த ஆண்டு 3000 ரூபாயும் பரிசு பொருட்களும் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்த்தது தான். வாக்குகளை பெறுவதற்கு வாக்காளர்களுக்கு திமுக அரசு தந்திருக்கிற அச்சாரம். அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் 22 ஆண்டுகளுக்கு பிறகு அறிவித்திருக்கிறாங்க. புதிய பென்ஷன் இல்லை, பழைய ஓய்வூதிய திட்டம் நேற்று அரசு அறிவித்திருக்கிறது. அதனுடைய சாராம்சங்கள் அரசாணையாக வருகிற பொழுதுதான் அது எப்படி கொடுக்க போகிறார்கள் என்று தெரியும். ஒரு 86,000 கோடி இதற்கு தேவைப்படுகிறது. அரசினுடைய கருவூலத்தில் எந்த காசும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10.5 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு இன்றைக்கு கடன் வாங்கியிருக்கிறது. இப்படி கடனில் தத்தளிக்கிற அரசு ஊழியர்களுக்கு இதை அறிவித்திருக்கிறது என்றால் இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சரோ நிதியமைச்சரோ உடனடியாக அறிவிக்க வேண்டும். இது எப்போது நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்க வேண்டும். இதிலே அரசு ஆணை வந்ததற்கு பிறகுதான் இது நடைமுறைக்கு வருமா வராதா என்பதே நமக்கு தெரிய வரும். ஆகவே இதை நடைமுறைக்கு வரும் என்று நான் நம்பவில்லை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேக்கா எந்த கருத்தும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு எப்படி பார்க்கணும்? திருப்பரங்குன்றம் மேட்டரில் நாங்கள் அமைதியாக இருப்பது தான் அந்த மக்களுக்கு நன்மையை தரும். திருப்பரங்குன்றம் அமைதியாகத்தான் இருக்கிறது. அந்த அமைதியை சீர்குலைப்பதற்கு சங் பரிவார் சக்திகளும் திமுகவும் வேலை செய்கின்றன. ஆகவே இதிலே குளிர் காய்வதற்கு தாவேக்கா விரும்பவில்லை. விஜய் அவர்களுடைய மௌனம் மலையை விட கனமானது. ஆகவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு மோதுதல் போக்குக்கு வழிவகுக்க சங் பரிவார் சக்திகள் திட்டமிடுகிறது. இதிலே மக்கள் பலியாகவில்லை. அந்த பிரச்சனையை எதிர்த்து போராட்டம் நடத்தினால் கூட ஒரு 30 பேர் கூட அதற்கு வரவில்லை. ஏதோ திருப்பரங்குன்றத்தில் ஒரு பதற்றம் பற்றி இருப்பது மாதிரி ஒரு மாய பிரச்சாரத்தை ஊடகங்கள் முன்னெடுத்து செல்கின்றன. எங்கள் தலைவர் அமைதி காப்பது அந்த மக்களுக்காகத்தான். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய பிரச்சார யாத்திரை இன்றைக்கு முடியுது. அதில் அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அமித்ஷா வந்தனால தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் உருவாகும் பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்கணும்? அமித்ஷா வந்தால் மாற்றம் ஒன்றும் வராது. பீகாரில் வந்த மாற்றத்திற்கு அமித்ஷா காரணம் அல்ல. நிதிஷ்குமார் என்கிற முதலமைச்சர் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 8 நாளைக்கு முன்பே மக்களினுடைய வங்கி கணக்கில் 1.25 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் போட்டார். அதுபோல காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறையிலே மாற்றம் தேவைப்படுகிறது. கூட்டணிக்கு வருகிறோம் என்று ஓவைசி சொன்னதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அதை கண்டுகொள்ளவில்லை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணிக்கு வருகிறோம் என்று சொன்ன பொழுதும் காங்கிரஸ் கட்சி கண்டுகொள்ளவில்லை. வட இந்தியாவில் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கிற ஆம் ஆத்மியை கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சேர்த்து கொள்ளவில்லை. ஆகவே காங்கிரசினுடைய குறைபாடும் இதிலே கணக்கில் கொள்ள வேண்டியது. அமித்ஷா வந்தால் இங்கே எந்த மாற்றமும் நடக்காது. அலெக்சாண்டர் வந்தாலே நடக்காதது, அமித்ஷா வந்தால் நடக்குமா? நடக்காது. தமிழகத்தில் வந்து தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் நம்முடைய இந்த மாவட்டத்தை சார்ந்த எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மாணிக்க தாகூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்தி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையாளரும் ஒரு கட்டத்தில் சொல்லிவிட்டார். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், இன்றைக்கு பாண்டிச்சேரி ஆட்சியை காங்கிரஸ் தான் அங்கே வரும் ஆட்சிக்கு, அதை திமுக குறிவைக்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கிறது. ஆகவே தாவேக்காவோடு கூட்டணி வைத்து கொண்டால் கேரளாவில் மம்முட்டி
மோகன்லாலுக்கு நிகரான செல்வாக்கு எங்கள் தளபதி விஜய்க்கு இருக்கிறது. 2026 தேர்தல் தமிழகத்தில் நடக்கும் பொழுது கேரளாவில் நடக்கும். ஆகவே விஜய் நமக்கு கேரளாவிற்கும் தேவைப்படுவார், பாண்டிச்சேரிக்கும் தேவைப்படுவார், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகத்துக்கும் தேவைப்படுகிறார். வட இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சி இருந்தாலும் தென்னிந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது நமக்கு ஒரு சேஃப். 2029 தேர்தலை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று விஜய் அவர்கள் விரும்புகிறார்கள். எங்கள் தலைவர் என்ன முடிவெடுப்பார் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய கையில் தான் இருக்கிறது. இப்போ தமிழகத்தில் வந்து அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அந்த கட்சி தான் எங்களுக்கு போட்டி ஏன் சொல்றாரு? சொல்றாரு. அதுதான் சொன்ன, அவங்களுக்குள்ள மறைமுகமாக பங்குதாரர்கள் அவர்கள் பங்காளி கட்சி மாதிரி பார்த்துக்கிறாங்க. சாராய கடை நடத்துறது யாரு? சாராயத்தில் கிடைக்கிற வருமானத்தை பங்கு போடுறது அதிமுகவும் திமுகவும் தான் பங்கு போடுகிறது. ஆகவே ஒரு மூன்றாவது ஒரு சக்தி வருவதை அதிமுகவும் வரும்போது திமுகவும் வருவது மூன்றாவது சக்தியாக தளபதி விஜய் அவர்கள் வந்துவிட்டார்கள். வருகிற 2026 தேர்தலில் மகாபாரத யுத்தத்தில் அன்றைக்கு அர்ஜுனனுக்கு கண்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியதைப் போல எங்கள் தளபதி விஜய் 2026 தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுவார். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் இடமில்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. 1,25 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.